إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 3வது நோன்பையும் 4வது நாளினுடைய தராவீஹ் தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் இந்த நோன்பினுடைய காலத்தில் நாம் கேட்ட நம்முடைய துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வானவர்கள் துஆ செய்கிறாங்க. வானவர்கள் இந்த மனிதர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. அந்த மனிதர்களில் நாமும் ஒரு ஆளாக ஆகணும். ஏன்னா ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு செய்யக்கூடிய துஆ இருக்குதுல்ல, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு துஆ செய்யணும். இப்போ நாம ஒரு நம்முடைய சகோதரருக்கு துஆ செய்யறோம். அது கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், அல்லது நமக்கு பழக்கமானவராக இருக்கலாம், இல்லை நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தராக இருக்கலாம். நம்ம துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னிச்சிடு, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிடு. இதெல்லாம் கேட்டுட்டோமா, அடுத்த வார்த்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிடும் நம்ம துஆ கேட்கிறோம். இப்படி ஒருத்தர் இன்னொருவருக்காக வேண்டி ஒரு துஆ செய்தால், நாம நம்முடைய சகோதரர் ஒருவருக்காக வேண்டி ஒரு துஆ செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உடனடியாக அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வானவரை உடனடியாக அனுப்பி வைக்கிறான். ஒரு வானவரை உடனே அனுப்பி வைக்கிறான். என்ன சொல்லி அனுப்புறான்? இவனுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, இந்த அடியானுக்கு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு கஷ்டம் இருக்குது, இவனுக்கு சிரமம் இருக்குது. ஆனா இவனுடைய சிரமத்தை எல்லாம் பின்ன தள்ளிட்டு, இவனுடைய கஷ்டத்தை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு, இவன் இன்னொரு சகோதரருக்காக வேண்டி துஆ கேட்கிறான்ல, உடனே ஒரு வானவர் அல்லாஹ் அனுப்பி நீ போய் பின்னாடி நின்று அவன் என்னெல்லாம் அந்த சகோதரனுக்காக வேண்டி கேட்கிறான், அவன் என்னெல்லாம் அந்த சகோதரனுக்காண்டி கேட்கிறானோ அதையெல்லாம் இவருக்காக வேண்டி நீ கேளு என்பதாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஒருவருக்காக வேண்டி ஒருவர் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ அந்த துஆவை செய்பவருக்கு பெரும் புண்ணியமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கணவன் மனைவிக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, மனைவி கணவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி உடன் பிறந்தவர்கள், இப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், மாறி மாறி துஆக்கள் செய்து கொள்வதன் மூலமாக வானவர்களுடைய துஆவை நாம பெற முடியும் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. இது எல்லா காலத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. இது எல்லா காலத்திலையுமே நாம நமக்கு கேட்கக்கூடிய துஆவை போன்று நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி எல்லா நேரத்திலையும் கேட்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். குறிப்பா அந்த ரமலானுடைய மாதத்துல ஸ்பெஷலான வானவருடைய துஆ கிடைக்கும். இந்த ரமலானுடைய காலத்துல ஒரு முக்கியமாக, அதாவது வானவர்களுடைய துஆ சிறப்பான ஒரு துஆ கிடைக்குது. யாருக்கு அப்படின்னு சொன்னா நோன்பாளிக்கு கிடைக்குது. அவர் நோன்பு வச்சா போதும், அவருக்கு துஆ கிடைச்சிடும். அந்த நோன்பாளிக்கு அவர் நோன்பு வைத்தால் இந்த ஸ்பெஷலான துஆ அவருக்கு கிடைக்குது. எந்த காரணத்தினால? அதுல ஒரு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அஸ்ஸாயிமு இதா உக்கில இந்தஹு தஆமு ஸல்லத் அலைஹில் மலாயிகத்து. ஒரு நோன்பாளி இருக்கிறாரு, அந்த நோன்பாளிக்கு முன்னாடி உணவு சாப்பிடப்படுது. அவர் நோன்பு வச்சிருக்கிறார், அவங்க குடும்பத்துல யாராவது நோன்பு வைக்காம இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நோன்பாளிக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. இப்ப பரவலா என்ன நடக்குன்னு சொன்னா, நோன்பு வைத்த நோன்பாளி இருந்தா, நோன்பாளி இருக்கிறாங்க அதனால நாம சாப்பிட வேணாம் என்பதாக சாப்பிடாம இருக்கக்கூடியவங்கள பார்க்கிறோம். நோன்பாளியை விட்டு மறைந்து சாப்பிடக்கூடியவர்கள பார்க்கிறோம். இப்போ ஒரு நோன்பாளி இருக்கிறார், அஸ்ஸாயிமு இதா உக்கில இந்தஹு தஆம், ஒரு நோன்பாளி இருக்கிறாரு, அந்த நோன்பாளிக்குடைய அருகில உணவு சாப்பிடப்படுது, உணவு உண்ணப்படுது. அப்படி உண்ணப்பட்டால்
சல்லத் அலைஹில் மலாயிகத்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நோன்பாளிக்காக வேண்டி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு நோன்பாளிக்கு முன் நோன்பு இல்லாதவர் தண்ணி குடிக்கிறார், ஒரு நோன்பாளிக்கு முன் நோன்பு இல்லாதவர் உணவு சாப்பிட்றாரு. அப்ப நோன்பாளி அமைதியா இருக்கிறார், அந்த உணவு தண்ணி சாப்பிட்றத பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா சல்லத் அலைஹில் மலாயிகா, ஒரு நோன்பாளிக்கு அருகில உணவு உண்ணப்பட்டால் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில 715 716 இலக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப நோன்பாளிகளுக்கு முன்னால் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு மகத்துவம். அதே போன்று இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் தௌபாவை பற்றி பேசுறான். இன்னமா தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், ஒருவர் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், யா அல்லாஹ் நான் அறியாமையினால் நான் தவறு செய்து விட்டேன், எனவே நான் உன்னிடத்துல மனம் வருந்தி செய்த அந்த தவறுக்காக வேண்டி அந்த பாவத்திற்காக வேண்டி நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக ஒருவர் அல்லாஹ்விடத்துல தூய்மையான முறையில் தௌபா செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா சும்மா யதூபூன மின் கரீபின் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனா இந்த இடத்துல எந்த தௌபாவை அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அறியாமையால், ஜஹாலத்துல அறியாமையினால் அவர் பாவம் செஞ்சிட்டார், இல்லைன்னா மறந்த நிலையில பாவத்தை செஞ்சுட்டார், இல்லைன்னா இது செய்யறது பாவங்கிறது தெரிந்தும் சூழ்நிலையால ஒரு பாவத்தை செஞ்சுட்டார், இல்ல அந்த பாவம் செஞ்சா பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சும் பாவத்தை செஞ்சுட்டார். இந்த மாதிரி எந்த நிலையில செஞ்சாலும் அது அறியாமை என்பதாக அல்லாஹ் எடுத்துக்கிறான். ஏன் சொன்னா அடியார்கள் மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புறான், மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புறான். இப்போ இந்த நிலையில அறியாமையால் செய்த பாவம் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சா மன்னிக்கப்படுது. அந்த தௌபாவுல உறுதி இருக்கணும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த தௌபா உறுதியா இருக்கணும். எந்த அளவுக்கு உறுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாவத்தை அல்லாஹ்விடத்துல தௌபாவிற்கு செய்த பாவத்திற்கு தௌபா செய்யும் பொழுது மன உறுதியும் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் தேவைப்படும். இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுதான் தூய்மையான தௌபா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஓதப்பட்ட சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல அல்லாஹ் இதை பதிவு செய்யறான். நீங்க தௌபா செய்யுங்க, நான் மன்னிக்கிறேன், நீங்க மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன், ஆனா அது தூய்மையான முறையில கேளுங்க. அப்படி ஒரு தூய்மையான முறையில அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சானா அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடையுமா என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சான், அல்லாஹ் இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் தன் அடியான் தன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு சொன்னா மின் அஹதிக்கும் சகத அலா பஈரிஹி வகல் அல்லாஹு ஃபி அர்தி ஃபலாத்தி, அதாவது உங்களில் ஒருவர் தன்னுடைய வாகனத்தை தொலைச்சிட்டார், தொலைந்து போன வாகனம் மீண்டும் அவருக்கு கிடைத்தால் அவர் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட அல்லாஹ் தஆலா அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு அடியான் தன்னிடத்துல யாரெல்லாம் என்னை மன்னிச்சிடு என்பதாக பாவ மன்னிப்பு கேட்கப்படும். இப்ப நாம ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான். காணா போன வண்டி வாகனத்தை அல்லாஹ் சொல்றான், வேற பொருளை சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு வாகனம் காணா போயிடுச்சு, நிப்பாட்டிட்டு வர்றோம், காணா போயிடுச்சு, திடீர்னு அது நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த அடியான் சந்தோஷப்படுவதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யப்படும். அப்போ தௌபாவை அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப தாய்மார்கள் இருக்கிறீங்க, இதெல்லாம் உறுதியா கேட்கணும். தௌபா கேட்டா உறுதியா கேட்கணும், வைராக்கியத்தோடு கேட்கணும், மன ஓர்மையோடு கேட்கணும். அந்த தௌபாவுல கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கேட்டாதான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதாக தன்னுடைய வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஆனால் இதுல பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு சலுகையை கொடுக்குறான். தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு இதுல ஒரு சலுகை இருக்கு. நீங்க அழுது கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க மன்றாடி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க வைராக்கியத்தோடு தௌபா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, பாவ மன்னிப்பு தானுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரு செயலை செஞ்சாலே அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். நீங்க ஒரு செயலை செஞ்சாலே அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். இது எந்த பெண்களுக்குன்னு சொன்னா திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான், திருமணம் ஆகாத பெண்ணுக்கு கிடையாது. அது திருமணம் ஆகாத பெண்ணுக்கு கிடையாது. திருமணமான பெண்களுக்கு ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மதீனாவுல கடுமையான குளிர்காலம் ஏற்பட்டு இருந்துச்சு.
கடுமையான குளிர்காலம். இப்போ ஜைனப் பின் அதபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி மதீனாவுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்தா அன்னை ஃபாத்திமா அம்மா தன்னுடைய கணவர் அலி அவங்க கொடுத்த ஒரு போர்வையை மேலே போத்திக்கிட்டு அந்த குளிர் அவங்களுக்கு தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்த ஜைனப் பின் அதபா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா அம்மாவை பார்த்துட்டு, சொர்க்கத்தினுடைய பேரரசி தானே ஃபாத்திமா, குளூர்ல அவங்க மேல போட்டிருக்க போர்வை குளிர் தாங்க முடியாம இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு புது போர்வையை எடுத்து கொடுக்குறாங்க. தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு புது போர்வையை எடுத்து இந்த ஃபாத்திமாவை இதை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்னை ஃபாத்திமா சொன்னாங்க, இல்ல இல்ல, இது என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்தது. என்னுடைய கணவர் எதை எனக்கு கொடுத்தாரோ அதுதான் எனக்கு சிறந்தது. என்னுடைய கணவர் எதை எனக்கு கொடுத்தாரோ அதுதான் எனக்கு சிறந்தது. என் கணவர் கொடுத்ததை விட வேறு யாரு கொடுத்தாலும் அது எனக்கு சிறந்ததாக இருக்காது. எனவே என்னுடைய கணவர் கொடுத்தது தான் எனக்கு சிறந்தது என்பதாக அந்த போர்வை அவருடைய குளிரை தாங்க முடியாம அதை போற்றி கொண்டும் குளிர்ல நடுங்கிய நேரத்தில் கூட அந்த குளிரை போக்கக்கூடிய இன்னொரு ஒரு போர்வையை ஒரு பெண்மணி கொடுக்கும் பொழுது என் கணவர் எதை எனக்கு கொடுத்தாரோ அதுதான் எனக்கு சிறந்தது என்பதாக ஒரு மனைவி எப்ப நினைச்சிட்டாலோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் அந்த நேரத்தில் மன்னிக்கிறான். இது திருமணமான பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராவின் தகலத்துல் ஜன்னah. கணவன் திருப்தி அடைந்த நிலையில ஒரு மனைவி மரணத்தை சந்தித்தாள் என்று சொன்னால் தகலத் ஜன்னah, அவள் சொர்க்கத்திற்கு நுழையாமல் இருப்பதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கணவன் எதை கொடுக்கிறாரோ அதை மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மார்கள் அப்படி ஒரு பெண் ஒரு மனைவி ஏற்றுக்கிட்டான்னு சொன்னா அவளுக்கு சொர்க்கம். கீழே இருக்க பெண்கள் நினைப்பீங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு பேசி விடுகிறாங்க இருக்கு. 1 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்துட்டு அதை நாங்கள் மனசார ஏற்றுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கணவன் எதை கொடுத்தாலும் அதை மனைவி மனமோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவி, நம்ம பெண்களை சொல்லல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய எதை கொடுத்தாலும் பத்தாது. நீ என்னத்தை நீ கொடுத்துட்ட, இதை பெருசா பேசுற என்பதாக சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, சொர்க்கத்தினுடைய பேரரசு ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, என் கணவன் கொடுத்த போர்வை பழசுதான், ஆனா அதுதான் எனக்கு உயர்வானது. நீங்க கொடுக்கறது புதுசு, ஆனா அது எனக்கு தேவையில்லை. என் கணவன் எதை எனக்கு கொடுத்தாரோ அதுதான் சிறந்தது என்பதாக ஒரு பெண் எப்ப நினைச்சிட்டாலோ தகலத் ஜன்னா, அவள் சொர்க்கத்தில் நுழைவாள். அவள் மன்றாடி தௌபா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லாட்ட கெஞ்சனுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு சின்ன குணம் இருந்தால் அந்த பெண்ணுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்தரமான சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாயுதவானாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நவைது